கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் திருமாணிக்கம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சமுத்திரக்கனி ஒரு லாட்ரி சீட்டு கடை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காப்புல. அவருக்கே 1008 பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், எல்லா பக்கமும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பாரதி ராஜா சார் அந்த கடைக்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்காக வர்றாரு. அவர் ஒரு 4 லாட்ரி டிக்கெட் எடுங்க அப்படின்னா ஒரு 4 லாட்ரி டிக்கெட்டை சமுத்திரக்கனி தான் சூஸ் பண்ணி கொடுக்குறாப்புல. ஆனால் அதுக்கு பணத்தை கொடுத்து லாட்ரி டிக்கெட்டை வாங்கலாம் அப்படின்னு கையை வைக்கும்போது தான் தெரியுது, இடுப்பில் முடிஞ்சு வச்சுருந்த ஒரு 500 ரூபா நோட்டு வேட்டியில் முடிஞ்சு வச்சுருந்தது கடைசியாக எங்கேயோ விழுந்துருச்சு, இப்போ கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்னு. அதனால் பாரதி ராஜா சார், நீங்கள் அந்த லாட்ரி டிக்கெட்டை நீங்களே வச்சுக்கோங்க தம்பி, நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் லாட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. போன ஆளுகிட்ட ஃபோன் நம்பர், அட்ரஸ்ன்னு எதையுமே சமுத்திரக்கனி வாங்கலை. ஆனால் யாருமே எதிர்பார்க்காம பாரதி ராஜா சாருக்காக சமுத்திரக்கனி எந்தெந்த லாட்ரி டிக்கெட்லாம் சூஸ் பண்ணி வச்சுருந்தாரோ அதில் ஒரு லாட்ரி டிக்கெட்டில் 1.5 கோடி ரூபாய் பரிசும் விழுந்துருது. இப்போ நம்மளை லாட்ரி டிக்கெட்டை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல ஒரு மனுஷன், அப்போ இந்த பணம் அவருக்கு தான் சொந்தம். அதனால் எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சி இந்த லாட்ரி டிக்கெட்டை அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக சமுத்திரக்கனி ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மெசேஜை பாசிட்டிவ் மோடில் ஒரு நல்ல எமோஷனலாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த டீமு இந்த படத்தை பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சமுத்திரக்கனி, அவர் பல இடங்களில் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் முழிக்கக்கூடிய அந்த தருணமாகட்டும், வீட்டில் இப்படி தன்னுடைய மனைவியிலிருந்து எல்லாத்தையுமே எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கக்கூடிய ஒரு சில தருணங்கள் ஆகட்டும், இந்த படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண விதம் பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக பண்ணியிருந்தார் சமுத்திரக்கனி. அதே மாதிரி இன்ஃபேக்ட் சமுத்திரக்கனிக்கு ஈக்குவலாக இன்னொரு பக்கம் அனன்யாவுமே அவருடைய ஒய்ஃபாக ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பேர் போக பாரதி ராஜா சார் ஆகட்டும், வடிவுக்கரசி ஆகட்டும், நாசர் ஆகட்டும், சின்னி ஜெயந்த் ஆகட்டும், இளவரசி ஆகட்டும், சமுத்திரக்கனியுடைய எங்கர் வருஷனாக பண்ண அந்த பையனாகட்டும், சமுத்திரக்கனியுடைய பொண்ணாக பண்ண அந்த குட்டி பொண்ணாகட்டும்னு சொல்லி பல ஆர்டிஸ்ட் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். சுகுமாருடைய சினிமோட்டோகிராஃபியில் காட்சிகள் பளிச் அப்படின்னே சொல்லலாம். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ரிச்சான ஒரு ஃப்ளேவரில். விஷால் சந்திரசேகருடைய மியூசிக் இந்த படத்திற்கு மிகப்பெரிய உயிர்ப்பு அப்படின்னே நான் சொல்லுவேன். குறிப்பாக பொம்மக்கான்னு அந்த முதல் பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டும் சரி, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஆர்ஆர்ஓன்னு சொல்லி ஒரு பாட்டு, இது 2மே நல்ல அற்புதமான நம்பர்ஸு, சூப்பராகவே பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி இந்த படத்தில் பல எமோஷனல் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சரி தப்பு அப்படிங்கிறத நம்ம தாங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனன்யா சமுத்திரக்கனிக்கிட்ட ஃபோனில் பேசக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு சண்டி மேளம் சத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும்னு சொல்லி படத்தில் மியூசிக்காக பல விஷயங்களை ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார் அவர். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பொதுவாக ஒரு படத்தில் காட்சி அமைப்பு இல்லை, லாஜிக் மீறல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த படத்தில் கதையை லாஜிக் மீறல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாரதி ராஜா சார் ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்குறதுக்காக சமுத்திரக்கனி கடைக்கு போகிறாப்புல, டிக்கெட்டை வாங்குறாப்புல, ஆனால் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அதனால் டிக்கெட்டை நீங்களே வச்சுருங்க, நான் காசை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உண்மையாக இப்போ சமுத்திரக்கனியுடைய கடையில், அந்த லாட்ரி டிக்கெட்டு கடையில் 1000 லாட்ரி டிக்கெட்டுகள் அங்கங்கே சொறி அவர் விற்கிறதுக்கு வச்சுருக்காரு. அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கும் இவர் கையில் வச்சுருக்க அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே அவர் கடையில் இது வரைக்கும் விற்கப்படாத டிக்கெட்டுகள் தான், கரெக்டு தானே? அப்போ இந்த டிக்கெட்டு நமக்கு தானே சொந்தம் அப்படின்னு அனன்யா சமுத்திரக்கனிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதுதான் லாஜிக்கு. ஆனால் சமுத்திரக்கனி எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனுஷன் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த கதைக்களத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும், இதுக்குள்ளே ஒரு எமோஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும்
வாங்காத காசே கொடுக்கப்படாத ஒரு டிக்கெட்டுக்கு கூட அந்த மனுஷன் என்ன நம்பி இந்த டிக்கெட்டை எடுத்து வைங்கன்ட்டு போனார். அதனால் நான் அவர்கிட்ட போய் கொடுக்குறேன் அப்படின்னு சமுத்திரக்கனி கிளம்புறதாக இந்த கதை அமைப்பு காட்சி அமைப்பு எல்லாம் அதுக்கப்புறம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தை விடுங்க, 90s கிட்ஸ் ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பீங்க. நம்ம வீட்டில் அம்மா சித்தி அத்தனி எல்லாரும் சேர்ந்து பொம்பளை ஆளுங்க சேலை எடுக்க கடைக்கு போவாங்க. அங்கே போயிட்டு ஒரு கடையில் போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அழைச்சி கடைசியாக 2 சேலையை எடுத்து சேர்ந்து 2 சேலையும் வைங்க தம்பி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுவாங்க. வீட்டுக்கு நடக்கிற சம்பவம் தான் அது. நான் ஒன்று எங்கள் வீட்டில் நடக்கிற சம்பவம் இல்லை. பக்கத்து கடையில் போய் அந்த கடையில் ஒரு சேலையை பார்ப்பாங்க, ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு, அதை விட இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு அந்த சேலையை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க நம்ம ஆளுங்க. இப்போ என்ன அந்த முதல் கடைக்காரன் அதெல்லாம் கிடையாது. வந்த 3 லேடிஸு இந்த 2 சேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, அதனால் அந்த சேலை அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வீட்டில் வந்து கொடுப்பானா? அது லாஜிக்கே கிடையாது. ரைட்டா? அந்த சேலையை தூக்கி அடுத்த ரேக்கில் வச்சுட்டு அடுத்து யார் கேட்குறாங்களோ விற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பான் கடைக்காரன். அவ்வளோதான், அதுதான் பிஸ்னஸ். அப்படித்தான் ரியல் லைஃப்பில் சினாரியோஸ் அமையும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இவங்க கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் ஒரு சில விஷயங்களை வச்சுட்டாங்க. அதே மாதிரியே சமுத்திரக்கனியுடைய மனைவி எங்கள் சேட்டுக்கிட்ட கடை வாங்கினாலே வட்டியை கட்ட முடியலையே, போலீஸ்காரங்க கிட்ட போய் அதுவும் ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் கடை வாங்குறதுங்கிறது சாத்தியமா முதல்ல? ஆனால் அனன்யா யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயே 4 லட்ச ரூபாய் என்னமோ கடை வாங்கி வச்சுருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். இப்படி ஒரு காட்சி அமைப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நம்ம தம்பிராமையாவுடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதமாகட்டும், அவர் உள்ளே வரக்கூடிய காட்சி அமைப்புகளாகட்டும், யானைகள் எல்லாம் அந்த வண்டியை பஸ்ஸை சுற்று போட்டு நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு பெரிய உருட்டு ஒன்று போகும். இந்த விஷயங்களாகட்டும் இது எல்லாமே எங்கேயுமே இந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகல. எந்த ஒரு சுவாரஸ்யமும் இந்த காட்சி அமைப்புகளில் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபில்லர்ஸாகத்தான் இந்த படத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் நான். இதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட என்னங்க ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இது எல்லாமே போக சமுத்திரக்கனி அவருடைய மகக்கிட்ட பேசக்கூடிய அந்த ஃபோன் கான்வர்சேஷன் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் சமுத்திரக்கனிக்கு என்னென்னலாம் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்குது, யாரெல்லாம் ஆர்டரோடு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், நான் சொன்ன மாதிரி எமோஷனல் சீக்வன்ஸாக அதை அப்படி கடந்து போகிறதுக்கு அந்த எமோஷன்ஸை நமக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக பெருசாக வைக்கப்பட்டதை தவிர அது எல்லாமே கொஞ்சம் சினிமாத்தனமாக கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் தான். இது உண்மையாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுத்திரக்கனி அளவுக்கு நல்ல உள்ளம் படைத்த குழந்தை மனசு படைத்த நபராக நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இந்த எமோஷன்ஸுங்கிறது ஓவர் டோஸாக சினிமாத்தனமாக ஒரு சில விஷயங்கள் ஆகி போச்சோ அப்படிங்கிற மாதிரி படுற ஒரு ஆவரேஜ் வாட்சாகத்தான் படுமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.